அரவிந்த் சார், நிதிஷ்குமாரினுடைய இந்த செய்தியை தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக அதிமுகவிற்கு நிறைய எச்சரிக்கைகள் வர தொடங்கி இருக்கு. இதை எப்படி பார்க்கணும்? என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லைங்க, அதிமுக தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கவில்லை என்றால் நடைபெற இருக்கக்கூடிய, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதில் பாஜக துணை முதலமைச்சர் பதவியை கேட்டு பெறுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஆட்சியில் அங்கம் வைக்க பாஜக எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். அதன் காரணமாகத்தான் பிரதமர் முதல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரை அனைவருமே அடுத்து தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்பதைத்தான் அவர்கள் கூறி வருகிறார்கள். எந்த இடத்திலும் அதிமுக ஆட்சி என்று அவர்கள் கூறவில்லை. அதற்கான காரணம், தமிழகத்தில் எப்படியேனும் ஆட்சியில் தாங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதில் பாஜக மிகவும் தெளிவாக இருக்கிறது. இது ஒரு அதிமுக தனித்து பெரும்பான்மை பெறவில்லை என்றால். இரண்டாவது, அதிமுக தோல்வி அடைந்தால் அதிமுக கட்சியே மேலும் பலவீனப்படுத்தி அதனை பாஜகவுக்கு கீழ் அந்த வாக்கு வங்கியை பாஜக தங்கள் வசம் எடுத்துக்கொள்வதற்காக அதற்கான வேலையிலும் பாஜக இறங்குவார்கள். பாஜகவை பொறுத்தவரை இந்த தேர்தலை அவர்கள் ஒரு படிக்கட்டாக தான் பயன்படுத்துவார்கள் என்று தெரிகிறது. வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி, இல்லை என்றால் அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்தி தங்களுக்கு அந்த வாக்கு வங்கியை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். அந்த காய்நகத்தில் பாஜக மிகவும் தெளிவாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. இது அனைத்துமே அதிமுகவுடைய எதிர்காலம், இந்த தேர்தலில் அதிமுக எப்படி செயல்பட போகிறது என்பதை பொறுத்துதான் அதிமுகவுடைய எதிர்காலம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியோட எதிர்காலமும் இருக்க போகிறது. நிறைவாக ஒரு கேள்வி, ஆளுநர்களினுடைய மாற்றமாக இருக்கட்டும், நிதிஷ்குமாரினுடைய அந்த பதவி விலகலாக இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தலைவர்கள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பாஜக தன்னை வளத்திற்கு தான் எடுத்துக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அது அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும்? பாஜகவிற்கு எப்படி இருக்கும்? இல்லைங்க, பாஜகவை பொறுத்தவரை முடிந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய அனைத்து மாநில கட்சிகளையும் பலவீனப்படுத்தி அவர்களுடைய வாக்கு வங்கியை தங்கள் வசம் எடுத்துக்கொண்டு அந்தந்த மாநிலத்தில் வளர வேண்டும் என நினைக்கிறார்கள். நீங்கள் மகாராஷ்டிராவில் அதை எடுத்துக்கொள்ளலாம், பீகார் மாநிலத்தில் அதனை எடுத்துக்கொள்ளலாம், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதனை எடுத்துக்கொள்ளலாம். நீங்க எங்கெங்கெல்லாம் பாஜக ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைக்கிறதோ அந்த கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டு அந்த கட்சியோட வாக்கு வங்கியை தங்கள் வசப்படுத்தி கொண்டுதான் வளர்ந்து வருகிறார்கள். அதற்கு ஒரு தமிழகத்திலும் பாஜக தனித்து வளர முடியாது. எப்படியேனும் அதிமுகவை பலவீனப்படுத்தி கொண்டு அதிமுக வாக்கு வங்கியை ஆன்டி டிஎம்கே வாக்கு வங்கியை தங்கள் வசம் படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் அது சற்று பின்னடைவை பாஜக சந்திக்க நேரும் ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடியதாக நான் விஜயை பார்க்கிறேன். விஜய் இந்த தேர்தலில் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்றால் அவர் ஆன்டி டிஎம்கேவாக தன்னை ப்ரொஜெக்ட் செய்து கொள்வார். அதன் மூலமாக அதிமுக மேலும் பலவீனம் அடைந்தால் அந்த வாக்கு வங்கி விஜயை நோக்கி நகருமே தவிர பாஜகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கிறது. எனவே தமிழகத்தில் இன்னமும் ஒரு ஹர்டில் பாஜக இருப்பதாக தெரிகிறது. ஆனால் நீங்க ஆந்திர பிரதேச மாநிலத்தில் எடுத்துக்கொள்ளலாம், அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அனைத்து மாநிலத்திலும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு இரண்டாவது பிரதான மாநில கட்சியை பலவீனப்படுத்தி அதன் மூலமாக பாஜக வளருவதை தான் பாஜக செய்து வருகிறது. அந்த கட்சியை வேணால் அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு அவர்கள் எந்த யுக்தியை வேணாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அவருடன் பாஜகவுடன் கைகோர்க்க நினைக்க இருக்கக்கூடிய மற்ற மாநில கட்சிகள் இந்த யுக்தியை அவர்கள் சற்று புரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதில் அவர்கள் இறங்க வேண்டும் என்பதுதான் பொதுவான அரசியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. பாஜகவுக்கு ஆயுதமாக இருப்பது அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருப்பதன் காரணமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு மாநில கட்சிகளை மேலும் பலவீனப்படுத்துவதை நாம் பார்த்து வருகிறோம்.